வணக்கம். சினி சினி மினி மினி நடிகர் நெப்போலியன் கதாநாயகனாக ஆன கதை. அதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காகவே இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் நெப்போலியன் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். அந்த திரைப்படத்தின் மூலமாக அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து நிறைய படம், பாரதி ராஜா டைரக்ஷன்லேயே நாடோடி தென்றல் திரைப்படத்தில் நடித்தார். பின்னாடி கிழக்கு சீமைகளை திரைப்படத்தில் நடித்தார். இதே மாதிரி கேப்டன் மகள் திரைப்படத்தில் நடித்தார். எஜமான் படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனாக நடித்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்து ஆர்வி உதயகுமார் தயார் பண்ணி எந்த அளவிற்கு அவருக்கு மிகச்சிறந்த பெயர் கிடைத்தது அப்படின்றதெல்லாம் தெரியும் இல்லையா. எல்லா கதாநாயகர்களுடனும் வில்லனாக நடித்தார் நெப்போலியன். நெப்போலியன் கதாநாயகனாக அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, என்ன சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இதை கிட்டத்தட்ட பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது நான் தான். நெப்போலியனுக்கு நான் பர்சனல் பிஆர்ஓ. புதுநெல்லு புதுநாத்து திரைக்கு வந்த காலகட்டத்திலேருந்தே, அது திரைக்கு வந்ததுலேருந்து, திரைக்கு வந்த பிறகு தான் புதுநெல்லு புதுநாத்து திரைக்கு வந்துருச்சு. அந்த படத்தை வெளியூரில் நான் பார்த்தேன். நெப்போலியன் நல்லா நடிச்சிருந்தார். இந்த ஆள் நல்லா நடிச்சிருக்காரே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன். அந்த திரைக்கு வந்து ஒரு வாரம் கழித்து நெப்போலியன்லேருந்து சில நண்பர்கள் வந்து என்னை அழைச்சிட்டு போய் நெப்போலியன் என்னை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு நெப்போலியனுடைய பர்சனல் பிஆர்ஓவாக இருந்து அவருடைய பர்சனல் மக்கள் தொடர்பாளராக அவரை வந்து பத்திரிகையில் அவருடைய பேட்டி, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவரை பற்றி தகவல்கள், அவரை பற்றி புகைப்படங்கள் எல்லாமே பத்திரிகையில் வர வச்சு அப்படின்ற காரியங்கள், இதெல்லாம் பல ஆண்டுகள் அவருக்கு பிஆர்ஓவாக நான் பணியாற்றினேன். படங்களில் பணியாற்றி கொண்டிருக்கும் போதே அப்படி வச்சுங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் என்னுடைய நண்பர் ராஜ் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்பட இயக்குனர், அவர் ஏற்கனவே போர்க்கொடின்னு ஒரு படத்தை பண்ணார். ஒரு இடைத்தேர்தலை மையமாக வைத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, பிஸ்னஸ் ஆகலை, அது அப்படியே கிடப்பில் கிடந்துருச்சு. அப்படிங்க இப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப சிரமப்பட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத தவிச்சு அப்படின்ற லெவலில் அந்த ராஜ் சிற்பி அவர் என்னை வந்து பார்த்தார். அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது பார்ப்போமான்னு. கமலஹாசன் வில்லனாக நடித்து ஹீரோவானவர், ரஜினிகாந்த் வில்லனாக நடித்து ஹீரோவானவர், பின்னாடி சரத்குமார் வில்லனாக நடித்து ஹீரோவானவர், சரண்ராஜ் வில்லனாக நடித்து ஹீரோவானவர், சத்யராஜ் வில்லனாக நடித்து ஹீரோவானவர், விஜயகாந்த் வில்லனாக நடித்து ஹீரோவானவர். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து ஆனந்தராஜ் வில்லனாக நடித்து ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் இதெல்லாம் சொன்னேன், வில்லனாக நடித்தவங்கெல்லாம் ஹீரோ ஆகியிருக்காங்கல்ல, நம்ம அப்படியே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமா. நெப்போலியன் வில்லனாக நடிச்சிட்ருக்கார்ல, அவர் கிட்டத்தட்ட 25-30 படம் வில்லனாக நடிச்சிட்டார்ல, அவரை கதாநாயகனை மாற்றி பார்ப்போமா. கதாநாயகனை மாற்றி விட்டோம் அப்படின்னா ஆரம்பிக்கிறது யாருன்றதான் பிரச்சனை. யாராவது ஒரு ஆள் ஆரம்பிச்சாச்சுன்னா பின்னாடி இருக்க ஆளுங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. நம்ம முதல்ல ஆரம்பிப்போம். நான் நெப்போலியன்ட்ட அந்த விஷயத்தை சொல்கிறேன், நான் அவர்கிட்ட கேட்டு ஏதாவது டைம் சொல்கிறேன், அந்த டைமில் வாங்க, நேரடி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நீங்கள் கதை சொல்லுங்கள் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சரின்னு சொல்லி நெப்போலியன்ட்ட சொல்லி நெப்போலியனும் ஒரு நாள் அவங்கள வர சொல்லிட்டாரு. நான் ராஜ் சிற்பியும் வர சொல்லிட்டேன். முதல்ல ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு நெப்போலியனுக்கு அதில் ஒரு பெருசாக விருப்பம் இல்லை. கதையை கேட்டு என்ன படம் ஃபுல்லாகவே ஃபைட்டு சாங்கு ஃபைட்டு சாங்கு ஃபைட்டு சாங்கு இப்படியே இருக்குது, ஒன்றும் இப்போ கதையே இல்லையே, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படம் ஸ்டைலில் இருக்குது, பழைய எம்ஜிஆர் படங்களில் எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்ற மாதிரி நெப்போலியன் சொன்னார். அது ஒரு விஜயதசமி டே. நான் உடனே இவங்ககிட்ட வந்து அந்த காலகட்டத்தில் அப்படி வச்சுங்க ஒரு 25,000 ருபீஸ் கையில் எடுத்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 25,000 கையில் எடுத்து வந்தாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நெப்போலியன் எதுக்குன்னு, அட்வான்ஸ் பேமெண்ட் உங்களுக்கு ஹீரோ ஆக்குறதுக்கு அட்வான்ஸுங்க, நீங்கள் தானே ஹீரோ படத்தில். அப்படி இல்லை கதையை கேட்டேன், கதை ஒன்றும் எனக்கு அவ்வளோதான் இதாகலையேன்னு சொல்லி, கதை இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனை கிடையாது, விடுங்க, வேறு ஒரு கதை பண்ணிக்கலாம், இன்றைக்கி விஜயதசமி நல்ல நாள், வேண்டாம்னு சொல்லாதீங்க, வாங்கிங்கன்னு சொல்லிட்டேன். கையில் கொண்டு போய் பணத்தை திணிச்சின்னு இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் கையில் கொண்டு போய் அந்த அமௌண்ட்டை திணிச்சு வச்சு நெப்போலியன் கை நீட்டி வாங்கிட்டார். அந்த அமௌண்ட்டை இவங்க கையில் கொடுத்துட்டாங்க. அது பிறகு என் ஃப்ரெண்டு தானே அவர் டைரக்டரு, என்ன சொல்ல போனால் அவர் ராஜா சண்முகம் அப்படின்னு பேர். ராஜ் சிற்பின்லாம் சினிமாவுக்கு வச்சுட்டு போகுது, நான் சண்முகம் தான் கூப்பிடுவேன். சண்முகம் ஒரு விஷயம், இமீடியட்டாக ஒரு கதை ரெடி பண்ணுங்க, ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே ஒரு கதை ரெடி பண்ணுங்கள், கதையை ரெடி பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள், வந்து ஹீரோ இவர் தான், கமிட் ஆகிருச்சு, அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களே, அதனால் நோ ப்ராப்ளம், வந்து படத்தை ஆரம்பிச்சிடலாம், கதையை மட்டும் உடனே ரெடி பண்ணுங்கன்னு. ஒரு வாரம் 10 நாளில் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாங்க. அந்த கதை தான் தாமரை. நெப்போலியன் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் தாமரை. படம் பேர் தாமரை தான். அருமையான கதை, டிஃப்ரெண்ட்டான மூவி. படம் 50 நாள் ஓடிச்சு. அதுக்கு பிறகு நெப்போலியன் கதாநாயகனாக கமிட் ஆகிட்டார். கதாநாயகனாக பேப்பரில் பப்ளிசிட்டிலாம் நான் பண்ணிட்டேன். அந்த படத்துக்கும் பிஆர்ஓ நான். நெப்போலியன் கதாநாயகனாக நடிக்கும் தாமரை, ராஜ் சிற்பி இயக்கத்தில் அப்படின்போது பேப்பரில் எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணிவிட்டேன். அந்த நியூஸ் வந்த பிறகு இம்மீடியட்டாக நெப்போலியனுக்கு கமிட் ஆன படம் தான் சீவலப்பேரி பாண்டி. தாமரை கமிட் ஆகி பேப்பரில் செய்தி வந்த உடனே சீவலப்பேரி பாண்டி நெப்போலியனுக்கு கமிட் ஆச்சு. பிரதாப் போத்தன் டைரக்ஷன். ஷெட்யூல் தாமரை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு நெப்போலியன் என்ன சொன்னார், சுரா ஒரு விஷயம், அந்த ப்ரொடியூசர் வந்து அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே,
க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்கள் எது சொன்னாலும் அவங்க கேட்பாங்களான்னு. இல்லை கேட்பாங்க, என்ன விஷயம்னு. இல்லை இந்த சீவலப்பெரிய பாண்டி வந்து இது ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஜூனியர் உடனில் வந்து தொடராக வந்தது. தொடராக வந்து இது பேர் புகழ் வாங்கிய ஒரு கதை, சௌப்பா எழுதி. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதுக்கு மேலே இந்த கதையை படமாக எடுத்து இதில் நான் நடிச்சின்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் வந்து இந்த படம் படமாக வரட்டும். இந்த படமாக வந்துச்சுன்னா எனக்கு நல்லது, அதுமாரி அவங்களுக்கும் நல்லது. இது ஏற்கனவே இந்த கதை மக்கள் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கதை. பத்திரிகையில் இந்த கதையை படிச்சுட்டாங்க. இந்த படம் வந்து ஓடிருச்சுன்னா 2வது படமாக அந்த படம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி இதை முதல்ல நான் முடிச்சிடுறேன், நீங்கள் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கு சம்மதிக்க சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சரின்னு சொல்லிட்டு ராஜஸ்ரீபிட்ட வந்து சொன்னேன். நெப்போலியன் இப்படி சொல்கிறாரு, ஒரு விஷயத்தில் அவர் சொல்கிறது கரெக்ட் தானே. ஏன்னா அந்த கதையை நானும் படிச்சிருக்கேன். ஜூனியர் உடனில் தொடர வரும்போது அருமையான எக்ஸ்ட்ரானரியான ஸ்டோரி சண்முகம். அது வந்துச்சுன்னா பெருசாக ஓடும். அதனால் அதுக்கு பிறகு நம்ம படத்தை பண்ணுறது பெட்ரு. அவங்க முதல்ல முடிக்கட்டும், நம்ம படத்தை அதுக்கு அடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச படத்தை கொஞ்சம் கேப் விட்டு நிறுத்தி வச்சு சீவலப்பெரிய பாண்டி ஃபுல்லாக முடிகிறது வரை காத்திருந்து சீவலப்பெரிய பாண்டி ஷூட்டிங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு தாமரை படத்தினுடைய செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆச்சு. அது சீவலப்பெரிய பாண்டி பிஸ்னஸ் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் ஆன பிறகு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, தாமரை படம் ஆல் ஏரியா சோல்டு, எல்லா ஏரியாவும் பிஸ்னஸ் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. சீவலப்பெரிய பாண்டியினுடைய அந்த எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் அப்படிங்கிற பிறகு சீவலப்பெரிய பாண்டி வந்து 100 நாட்கள் ஓடி நெப்போலியனுக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்தது. அதை தொடர்ந்து தாமரை திரைப்படமும் திரைக்கு வந்து 50 நாட்களை தாண்டி ஓடியது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி எத்தனையோ வருஷங்கள் கடந்து ஓடிய பிறகு நெப்போலியன் கதாநாயகனாக ஆனதற்கு பின்னால் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.